பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு நற்றமிழ் வணக்கம். கல்வி அமைச்சால் மாணவர்களுக்கு டெலிம எனும் அகப்பக்கத்தில் பல கற்றல் தளங்கள் உருவாக்கி தரப்பட்டுள்ளன. அந்த கற்றல் தளங்களை மாணவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பிரத்யேகமாக எம்ஓஇ மின்னஞ்சலும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களோட அந்த ஐடி டெலிமாவும் பாஸ்வேர்டு தெரிந்து கொள்வதற்கு பள்ளி பிரத்யேகமாக டாட்டா சேமிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. முதலில் உங்களுக்கு வழங்கிய அந்த இணைப்பினை திறந்து கொள்ள வேண்டும். இணைப்பினை திறந்தால் உங்களுக்கு இம்மாதிரியான முகப்பில் அந்த அகப்பக்கம் இருக்கும். நொம்போ கனால இந்த இடத்துல மாணவர்களுடைய அடையாள அட்டையை நீங்க தட்டச்சு செய்யணும். நீங்க சர்ச் ஐகான் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே மாணவரோட பெயர், அவங்க படிக்கிற வகுப்பு பெயர், பிறகு கல்வி அமைச்சால் வழங்கப்பட்ட எம்ஓஇ மின்னஞ்சல் ஐடி, பிறகு அவர்களுடைய பாஸ்வேர்ட் கடவுச்சொல் இந்த இடத்துல காண்பிக்கப்படும். இது வழங்கப்பட்ட கடவுச்சொல்லை பயன்படுத்தும் பொழுது அந்த அகப்பக்கத்துக்குள்ள நுழைய முடியல அப்படின்னா வலது புறத்துல உங்களுக்கு சில போர்ட் ப்ரமோனன் ரிசெட் பாஸ்வேர்ட் மாணவர்களோட பாஸ்வேர்ட் ரிசெட் பண்றதுக்கான ஒரு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த பாரத்தை நீங்க பூர்த்தி செய்யணும். இந்த பாரத்தை பூர்த்தி செய்யறதுக்கு மாணவரோட பெயர், முழு பெயர், வகுப்பு, மாணவர்களுடைய அடையாள அட்டை எண், அப்புறம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட எம்ஓஇ மின்னஞ்சல் ஐடி, பிறகு பெற்றோருடைய கைபேசி எண்ணை வந்து நீங்க இந்த இடத்துல தட்டச்சு செய்யணும், சப்மிட் பண்ணணும். இதை நீங்க செய்துட்டீங்கன்னா ஏறக்குறைய 2 நாள் பள்ளி வேலையில கற்றல் ரிசர்ச் செய்து மறுபடியும் நீங்க வழங்கிய கைபேசி எண்ணுக்கு வந்து ரிசெட் பாஸ்வேர்ட் பண்ணி புதிய இது வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். சரி, இப்ப இந்த பெற்றுக்கொண்ட ஐடி டெலிமா கொண்டு எப்படி வந்து டெலிமா அகப்பக்கத்துக்குள்ள நுழையுதுன்னு நம்ம காட்டுறேன். நீங்க கூகுள் ப்ரௌசர்ல டெலிமா 2.0 என்று தட்டச்சு செய்து என்டர் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் டெலிமா 2.0 இந்த மாதிரியான ஒரு அகப்பக்கம் வரும். மேக்கிங் டிஜிட்டல் லேர்னிங் பர்சனல் சொல்லி உங்களுக்கு இப்படி வரும். சரி, இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஐ அக்ரி த டேர்ம் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளிக் ஹியர் டு லாகின் சொல்லி இந்த ஐகான் வரும். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரியான சூஸ் அண்ட் அக்கவுண்ட் சொல்லி காட்டும். மாணவர்கள் எப்போதும் பயன்படுத்திய மாணவர்களாக இருந்தார்கள் ஆனால் கைபேசியில் அது மடிக்கணில நேரடியாக இந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த அக்கௌண்டோட ஐடி வந்துடும். இல்ல புதிதாக பயன்படுத்த போறவங்க யூஸ் அனதர் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைன் இன் டு கண்டினியூ டு டெலிமா V2 அப்படின்னு காட்டும். நீங்க என்ன செய்யணும், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட எம்ஓஇ மின்னஞ்சல் ஐடியை இந்த இடத்துல நீங்க தட்டச்சு செய்யணும். மாணவர்களோட எம்ஓஇ மின்னஞ்சல் பாத்தீங்க அப்படின்னா தொடக்கத்துல இருந்து எம் டேஷ் சொல்லி தான் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல மாணவர்களோட எம்ஓஇ மின்னஞ்சலை நீங்க தட்டச்சு பண்ணணும். இந்த இடத்துல மாணவர்களுடைய பாஸ்வேர்டை நீங்க அந்த இடத்துல கொடுக்கணும். சரி, இப்ப கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேரடியாவே அது அகப்பக்கத்துக்கு செல்லும். டெலிமா அகப்பக்கத்துக்கு இப்படி வரும். சைன் டு delima.edu.my வரும். கண்டினியூ, பிறகு இதெல்லாம் கேட்கும். அலோவ் பண்ணணும். அவங்களோட அகப்பக்கத்துக்கு வந்துட்டீங்க. இந்த இடத்துல நீங்க இடதுபுறத்துல பார்க்கலாம் அவங்களோட பேர்ல இருக்கும். இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கற்றல் தளமாக நிறைய தளங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றும் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய இருக்கும். இதுல ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறான தளங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை மாணவர்கள் பயன்படுத்தி அவர்களுடைய கணினி தொடர்பான ஆற்றலையும் கல்வி அறிவையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.